தானியேல் கண்ட பெரிய தரிசனம் அப்படின்னு நீங்கள் தலைப்பை பார்த்துருப்பீங்க. ஒரு யூடியூப்லேயும் அல்லது இந்த டிவிகள்லையும் பேசுகிறாங்க இல்லையா, கடைசி காலத்தில் என்ன நடக்க போகுது, அல்லது தங்கள் கண்ட சொப்பனங்களை ஜனங்களுக்கு விவரிக்கிறாங்களே இல்லையா, அதை பற்றி நம்ம பேச போகிறது இல்லை. தானியேலுக்கு ஒரு ஸ்பெஷல் ரெவலேஷன் இருந்துச்சு, அதை மட்டும்தான் நம்ம சிந்திக்க போகிறோம். தானியேலின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 7வது வசனத்தில், தானியேலாகிய நான் மாத்திரம் அந்த தரிசனத்தை கண்டேன், என்னோடு இருந்த மனுஷரோ அந்த தரிசனத்தை காணவில்லை. அதாவது என்ன சொல்கிறாருன்னா, தானியேல் கூட நிறைய நபர்கள் இருந்தாங்க, ஆனால் இவருக்கு ஒரு ஸ்பெஷல் ரெவலேஷன், ஒரு விசேஷ வெளிப்பாடு வருது, அது மற்றவங்களுக்கு இல்லை. தானியேல் 10:8 நான் தனித்து விடப்பட்டு அந்த பெரிய தரிசனத்தை கண்டேன், என் பலனெல்லாம் போயிற்று. இங்கே சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, என்னுடைய நோக்கம் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, தானியேலுக்கு தேவனை குறித்த ஒரு ஸ்பெஷல் ரெவலேஷன் இருந்துச்சு. அப்போ அந்த ரெவலேஷன் நமக்கு இருக்கா? ஒருவேளை தானியேல் கூடயே இருந்தவங்களுக்கு அது இல்லை. தானியேல் அந்த ரெவலேஷன் கொடுக்கப்பட்டதுனாலே அவர் தனித்து விடப்பட்டார். அப்போ நாம் தேவனை குறித்த ஒரு ஸ்பெஷலான ரெவலேஷன் நமக்கு இருக்கான்னு யோசிச்சு பார்க்கணும். ஒருவேளை தேவனை குறித்து ஸ்பெஷலான ரெவலேஷன் இன்றைக்கி என்ன திரும்ப யோசிச்சுட்டு இருக்காங்க, கடைசி நாட்களில் நடக்க போவது என்ன, அர்மேகதான் யுத்தம் எங்கே நடக்கும், இயேசு கிறிஸ்து மனிதனாக, அதாவது நியாயாதிபதியாக வரும்பொழுது, அவர் தேவனாக வரும்பொழுது அவர் எந்த மலையில் கால் வைப்பார், இப்படியெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையாகவே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஸ்பெஷல் ரெவலேஷன் வேதம் எதை தெரியுமா சொல்லுது? சுவிசேஷத்தின் ரகசியத்தை வாசிக்கிறேன், கவனிங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் 16வது அதிகாரம் 25வது வசனத்தில், ஆதி முதலாய் அடக்கமாயிருந்து இப்பொழுது தீர்க்க தரிசன ஆகமங்களினாலே அனாதி தேவனுடைய கட்டளையின்படி வெளியரங்கமாக்கப்பட்டதும் சகல ஜாதிகளுக்கும் விசுவாசத்திற்கு கீழ்ப்படியும்படி அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டதுமாயிருக்கிற இரகசியத்தை வெளிப்படுத்துகிறதற்கான. அப்போ இந்த சுவிசேஷம் இருக்கு இல்லையா, இயேசு கிறிஸ்துவே இரட்சகர், இயேசு கிறிஸ்துவை தவிர ஒரு மனிதன் தேவனால் அங்கீகரிக்கப்பட முடியாது. இயேசு கிறிஸ்துவே தேவனால் அங்கீகரிக்கப்படணும்னா அவரை ஒருவரே வழி, அவருடைய இரத்தத்தினால் மாத்திரமே பாவ மன்னிப்பு உண்டு. மறுபிறப்பு அடையாமல் ஒரு மனிதன் தன்னை பாவி என்று ஒப்புக்கொள்ளாமல் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவன் பரலோகத்திற்கு செல்லாமல் வேற வழியே அவனுக்கு இல்லை. இதுதான் ரகசியம். அன்னோன் அப்படின்னா யாருக்குமே தெரியாதுன்னு அர்த்தம். ஆனால் மிஸ்ட்ரி அப்படின்னா தெரிய வேண்டியவர்களுக்கு மட்டுமே தெரிந்தது அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போ இந்த ரகசியம் உங்களுக்கு தெரியுமா? அவர் ஒருவரே இரட்சகர் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? ஒருவேளை இந்த உண்மை தான் உங்களுடைய நித்தியத்தை தீர்மானிக்க போகிறது. இந்த ரகசியம்தான் உங்கள் நித்தியத்தை தீர்மானிக்க போகிறது. இந்த வெளிச்சம்தான், இந்த தரிசனம்தான் உங்கள் நித்தியத்தை தீர்மானிக்க போகிறது. கலாத்தியரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 1வது வசனத்தில், புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் பிரத்யட்சமாய், நோட் திஸ் வேர்ட், உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டாரே. என்னுடைய கேள்வி என்னன்னா, இயேசு கிறிஸ்துவை அற்புதம் செய்கிறவராக அல்ல, கடன் பிரச்சனையை தீர்க்கிறவராக அல்ல, எனக்கு ப்ரமோஷன் தருகிற ஒரு ஆண்டவராக அல்ல, என்னை ஆறுதல் படுத்துகிற ஆண்டவராக அல்ல, நான் விரும்பினதையெல்லாம் செய்வதற்கு என்னை பலப்படுத்துகிற ஒரு ஆண்டவராக அல்ல. நாம் என்ன யோசிச்சு பார்க்கணும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட என்னுடைய பாவத்திற்கான பரிகாரியாக என் கண்களுக்கு முன்பாக பிரத்யட்சமாய் எனக்குள்ளே அவர் வெளிப்பட்டிருக்கிறாரா? இந்த ரெவலேஷன், இந்த வெளிப்பாடு எனக்கு இருக்கிறதா? ஒருவேளை ஒரு ஊழியக்காரர் சொல்லுவதின் மூலமாக அல்ல, யாரோ ஒருவர் சொன்ன சாட்சியின் மூலமாக அல்ல, தேவனே எனக்குள்ளாக கொடுத்த சாட்சியை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேனா? இயேசு கிறிஸ்துவை குறித்த ஸ்பெஷல் ரெவலேஷன் எனக்கு இருக்கா? தானியேல் சொன்னார் இல்லையா, ஒரு பெரிய தரிசனத்தை கண்டார், அந்த தரிசனத்தை அவர்கள் கூட இருந்தவர்கள் காணவில்லை, அந்த தரிசனத்தினாலே அவர் தனித்து விடப்பட்டார் என்று சொல்லி. இன்றைக்கும் ஸ்பெஷல் ரெவலேஷன் புதிய ஏற்பாட்டு காலத்தில் என்ன தெரியுங்களா? இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக அறிந்து கொள்வது, சுவிசேஷத்தின் ரகசியத்தை தங்களுக்குள்ளாக பெறுவது. அப்போ நம்ம யோசிச்சு பார்ப்போம், ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு ரகசியம் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கும் என்று சொன்னால் கண்டிப்பாக நான் தனித்து விடப்படலாம். ஜனங்களும் சபைகளுமே என்னை என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா புறக்கணிக்கலாம், நான் தனிமைப்படுத்தப்படலாம். இதெல்லாம் பாக்கியம். அப்போ யோசிச்சு பார்ப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.